நம்ம தனுஷ் ஒரு படத்தில் இந்த கௌதம் மேனன் படம் பூரா முத்தம் பார்க்கறதுக்கே சங்கடமாக போச்சு. தாய்மார்கள்லாம் கூச்சப்படுறதுக்கு அதை நான் அட்டாக் பண்ணி பேசினேன். அது தவறு. நம்ம தமிழ் பண்பாடு அப்படி சொல்லலை. அளவா எல்லாமே கொஞ்சம் அளவா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மன நிறைவாக பாராட்டலாம். ஆக அந்த அளவுக்கு இந்த ஒரு சாங் இருந்தால் கூட நிறைவாக பண்ணியிருக்காரு. கேமராமேன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இசையும் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. இது மக்களை சென்று சேரும். அதற்கு உங்கள் உறுதுணை தான் வேண்டும். எவ்வளோ சின்ன படங்களை ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க. பெரிய படங்களை கூட கொஞ்சம் குறைச்சி பண்ணுவீங்க. ஆனால் சின்ன படங்களை நிறைவாக பண்ணணும். அதான் தர்மம். சின்னவங்களை தூக்கி விடுங்க. நாளைக்கு அவன் நம்ம பார்க்க போகிறதில்ல. தூக்கி நீங்கள் 2-3 ஹீரோ வந்திருக்காங்க, புது ஹீரோக்கள். பார்த்த உடனே தூக்கி எங்கேயோ கோடிக்கு போயிட்டாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. எடுத்த உடனே இந்த கோடியா எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் அந்த காலத்தில் 2 படம் வெற்றி பெற்ற 5000 10,000 தான் ஏற்றுவாங்களாம். அது கேட்குறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு கேட்பாங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் இருந்தேன். அப்போது பேசும் தெய்வம்னு ஒரு படம், சிவாஜி, KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன், சூப்பர் ஹிட் பேசும் தெய்வம். அதுக்கப்புறம் சிவாஜியுடைய தம்பி தான் டேட் பார்ப்பார், சிவாஜி பார்க்க மாட்டார். சம்பளம் பேசுறதெல்லாம் சிவாஜி தம்பி சண்முகம். அவர் கற்பகம் ஸ்டுடியோவுக்கு KS கோபாலகிருஷ்ணன்கிட்ட வந்து சும்மா ஏதோ பேசிட்டு படம் பிரமாதமாக போகுது, நல்ல கலெக்ஷன். ஏன் முதலாளி, போன படம் 75,000 கொடுத்தீங்க, இது பேசும் தெய்வத்துக்கு சம்பளம் 75,000 சிவாஜிக்கு. படம் சூப்பர் ஹிட்டு. இந்த படத்தில் ஒரு 25,000 போட்டு 1 லட்சமாக கொடுக்கக்கூடாதா? கெஞ்சினாருங்க. 1,25,000க்கு அந்த சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாருங்க. கடைசியில் எவ்வளோ தெரியுமா போட்டு கொடுத்தாரு? 15,000 போட்டு 90,000 கொடுத்தாரு.